ஐயா நானே வந்துட்டேன் மம்மியா. அது ஏன் என்னை பார்த்து மட்டும் பல்ல வெறுகுறா? ஹலோ சுமதி இல்ல மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறப்ப அடுத்த நாள் கூட ஆயிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிச்சனில் சாமி ஃபோட்டோக்கு ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோக்கு தான் நாங்கள் ஏற்றுவோம். ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருக்கார். என்னதுப்பா தெரியுது? வீடியோ எடுக்கிறது தெரியுதாப்பா தம்பிக்கு? தெரியுதாடி? வாவ், விளக்கெல்லாம் மை மம்மி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மம்மி, கார்த்திகை தீபம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? ஆனா விளக்கேத்திட்டு இருக்கோமா? விளக்கேத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க எத்தனை வருஷம் மாமி ஏத்திட்டு இருக்கீங்க விளக்கு? விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஏத்துறீங்க. இந்த கேள்வி ஓகே. பாப்பா, எதுக்காக நம்ம இருந்துட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம்? பாப்பா, நீ தான் இந்த வீட்லயே கொஞ்சம் அறிவான ஆளு. கார்த்திகை தீபம் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? கார்த்திகை தீபம் அண்ணாமலையில கொப்பரையை வச்சு அது எங்களுக்கும் தான் ஜோதி ஏத்துறாங்க, உடனே நம்ம இங்க ஏத்துறோம். எதுக்காக அது ஏத்துறாங்க? அது ஜோதி மலை மேல ஏத்துறாங்கல்ல. சரி, அப்படி மலையில ஏத்தும் போது பிரகாசமா இருக்குதுல்ல, அதே மாதிரி நம்ம மனையில எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய மனையும் சரி நம்ம ஆன்மாவும் சரி பிரகாசமாகி மனசுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள்லாம் நீங்கி நல்ல எண்ணங்கள் உதயமாகி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். அதுக்குதான். எதுக்காக அவருக்கு இந்த நாள் அன்னைக்கு ஏத்துறாங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரை நான் எங்கன்னு போய் தேடி எங்கன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நான் என்னன்னு கேட்கறது? சரி வாங்க, வெளியில போய் வெளியில எப்படி ஏத்திருக்காங்கன்னு பார்ப்பேன். வாவ், இங்கே ஒன்று ரெண்டு கொஞ்சம் கலைஞ்சுதான் இருக்கும். ஏன்னா அவங்க பாவம் தம்பி பார்க்கணும், இங்கே க்ளீன் பண்ணணும். வாவ், இதுதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு வீடு, என் தம்பிக்கு ஒரு வீடுன்னு 2 வீடு. இந்த 2 வீட்டுக்கு சென்டரில் ஒரு சூலம், இங்கே சாமி இருக்கும். ப்ளஸ் அதுக்கு கீழே நாங்கள் இருந்துட்டு விளக்கேற்றுவோம். மேலே இருந்து என் தம்பி கூப்பிட்டு இருக்கான். என்னடா விளக்கு ஃபுல்லா, வீடு ஃபுல்லா. நீ நைஸா தப்பிச்சுக்கிட்டேன்டா ஜித்து. நல்லாதான், நல்லா ஃபுல்லாக வச்சு விடுங்க, அப்போ தான் அழகாக தெரியும். ஏன்னா நமக்கு பேசிக்காகவே வேலை சொல்லதான் தெரியும், செய்ய தெரியாது. எப்படி ஐயா நானே வந்துட்டேன் மம்மியா. என்னடி பல டிஸார்டர்கள்ல இருப்போம் போல. மல்டி பர்சனாலிட்டி சைக்கோ டிஸார்டர் பிளஸ் மூட் ஸ்விங்ஸ். அந்த வீட்டு வாசப்படிக்கு கீழே ஒரு கற்பூரம், கேட்டு கிட்ட இருக்கிற வாசப்படிக்கு கீழே ஒரு கற்பூரம், இந்த கேட்டு கிட்ட இருக்கிற வாசப்படிக்கு கீழே ஒரு கற்பூரம், சூடத்துக்கு முன்னாடி ஒரு கற்பூரம். கட்டி கற்பூரம் எங்க இருக்குன்னு எவ்வளவு தொலை சுடுவோம். என்ன பாப்பா, பிக் பாஸே மிஞ்சிர போது. நீ என்ன சொன்னேன்னு கூட மறந்துருக்கும் பாப்பா. ஓர்டிகா இருக்குல்லடா, பாப்பா குளிக்க வைப்போம்ல, அந்த வாசப்படிக்கு நேர ஒரு கற்பூரம்.
அவனை வச்சு சொல்லி வீடியோ எடுத்து அது ஏன் என்னை பார்த்து மட்டும் பல்ல வெறுகுறா? முன்னே எடுத்து நீ வச்சு தானே வீடியோ நின்னு மூஞ்சி எடுக்கிறதுனா தூக்குன. நான் எந்த மூஞ்சி தூக்கணும்? நீ தான் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க. இந்த பாருங்க யார் மூஞ்சி தூக்கி இருக்கான்னு பாருங்க ஒரு நிமிஷம். நான் குப்பை தொட்டிக்குள்ள இருந்து என் பட்டாசு எடுத்துட்டு வந்தா நீங்க நீங்க பார்த்துட்டு ஏண்டா உண்மையா குப்பை தொட்டியில இருந்தா எடுத்துட்டு வந்தா? நீங்க நினைக்கிற மாதிரி அதனாலதான் குப்பை தொட்டிலேயே உன் எண்ணம் இருக்குன்னு இருந்துட்டு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணம் தான் நானு. மூஞ்சி பாருங்க. உங்க நல்ல எண்ணத்தின் தான் இந்த மூஞ்சியில பாருங்க. போ உன்னையே காட்டிட்டு இருந்தேன், மற்றவங்களுக்கு போய் காட்டப்பா. அங்கே 10-15 கற்பூரம் எடுத்து சொல்கிறாங்க, இங்கே கற்பூரமே இல்லை, எல்லாம் மறுபடியும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் மம்மி நீங்க என்ன செய்றீங்க? வா வடை 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 வடை. ஆ குஞ்சுமானு என்னடி அன்னம் 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 பார்த்துக்கிட்டு இருக்காதடி. இது கொஞ்சம் அண்ணா பார்க்குதாடி. ஹலோ குட்டி, என்னப்பா நாக்கு நீட்டிட்டு இருக்குது குஞ்சுமண்ணு? தம்பி படுத்திக்க அழகா கேக்குதப்பா, அங்க பாருப்பா. பாப்பா இப்ப என்ன பண்ண போறோம்? ஆகாய தீபத்தானி குப்பரை கடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். 2 வீட்டுக்கு நடுவுல தம்பி படுத்துக்கிட்டு அது ஒந்திரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி போட்டே மங்களம் 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 சொல்லு பாப்பா. ஆகாய தீபம், ஆகாய தீபம், ஆனந்த தீபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ஜோதி. அந்த ஜோதி வெளிச்சத்தில் இங்கே பாருங்களேன், அற்புதமான பரிசு, மங்கள பரிசு. கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷல்னா என்ன என்ன அதுன்னு அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னா, ஐ மீன் நீங்கள் சொல்லுங்க. பருப்பு வடை, பருப்பு வடை, மசால் வடை. சின்ன சின்னதா பருப்பு வடை வச்சு பாயாசத்துக்குள்ள தொட்டு சாப்பிட்டா இது எப்படி செய்யறாங்கன்னு செய்யாதவங்க உட்காந்து எதுக்கு பார்க்கணும்? செய்யறவங்க இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்யாதவங்க எதுக்கு உட்காந்து வடை சுடுவது எப்படி? இங்க பார்த்தாலும் எதுக்கு இது? என்னது இது? வடை வேற என்ன? பாயாசமா? உப்பு பாருங்க, உப்பு உப்பு எப்படி இருக்கு வடை? நாடக பிரச்சனை வேற லெவலா. கும்மா ஏற்கனவே இங்க 5 வச்சிருக்கும் போலயே. இவனுக்கு 2 எடுத்து ஊட்டுங்க, இந்த குஞ்சுமானுக்கு 2 ஊட்டி விடுங்க. உடனே எந்திரிக்கிறான் பாரு. எப்படி பாக்குறான்? மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் திருச்சி போட்டு விட்டுருக்கோம். எப்படா போன வருஷம் கார்த்திகை தீபம் என்ன பண்ணிட்டு இருந்த? போன வருஷம் சிங்கிளா இருந்தேன், இப்போ என் மனைவியோட வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ். ஸோ
இன்னைக்கு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி தான் போச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வடை, நல்ல வடை. எங்கள் வீட்டில் போட்ட வடைனாலும் நல்லா தான் இருக்கும், க்ரன்ச்சியாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். சுமதி இல்லம் சேனலை, சுமதி இல்லம் vlogsஸை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை அஜித் அண்ட் ரஞ்சித். பாய்.